ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் HTMLங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேவேக்கான HTML அண்ட் HTML ஃபார்ம்ஸ், இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபேவேக்கான் எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது வந்து பேசிக்ஸ் ஆஃப் HTML இது இருக்குது. ஓகே, இப்போது ஃபேவேக்கான என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபேவேக்கான்ங்கிறது என்னென்னா, நம்ம ஹெட் டேக்னு ஒன்று படித்தோம்ல, அதாவது இந்த போர்ஷனில் ஒர்க் பண்ணுற இடம், இந்த மேட் ஃபார் டெவலப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் ஒர்க் பண்ணுற இடம் தான் ஹெட் டேக்கில் இருக்கும். அந்த ஹெட் டேக்கில் இங்கே ஒரு உலகம் உருண்டை தெரியுதுங்களா, இது வந்து டிஃபால்ட்டாக வந்து க்ரோம் ப்ரௌசர்லேயே எடுத்துகிட்டு வரும். இந்த மாதிரி ஒரு ஐக்கான் எடுத்துகிட்டு வரும். இப்போ நம்ம கமர்ஷியலாக ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான லோகோ இருக்கும், அதுக்கான ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏதோ ஒரு விஷயம் அங்கே வைப்பாங்க, ஒரு இமேஜ் வைப்பாங்க. அந்த இமேஜ் தான் ஃபேவ் ஐக்கான் சொல்லுவாங்க, ஃபேவரட் ஐக்கான். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபேவ் ஐக்கான். ஓகே, இப்போ அந்த ஃபேவ் ஐக்கான் எப்படி நம்ம கோடிங்ஸில் கொடுக்குறதுங்கிறத பார்ப்போம். நம்ம விசுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேவ் ஐக்கானுங்கிறது என்னென்னா ஹெட் டேக்கில் கொடுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஹெட் டேக்கில் டைட்டில் டேக் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபேவ் ஐக்கான் எப்படி கொடுக்குறது? ஃபேவ் ஐக்கான் கொடுக்கறதுக்கு வந்து லிங்க் டேக், லிங்க்னு டைப் பண்ணிங்கனாலே இங்கே சஜஷன் பண்ணும். லிங்க்கில் ஃபேவ் ஐக்கான் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் அதோட லைன். இப்போது ஃபேவ் ஐக்கான்ங்கிறது என்னென்னா, இப்போது ஐக்கான்ங்கிறது என்னென்னா ஐசிஓங்கிற ஃபார்மெட்டில் தான் அந்த ஐக்கான் இருக்கணும். ஃபேவ் ஐக்கானுங்கிறது எதுக்காக ஐசிஓ ஃபார்மெட் யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஜேபெக் யூஸ் பண்ணலாம், பிஎன்ஜி யூஸ் பண்ணலாம், எஸ்விஜி யூஸ் பண்ணலாம். அப்படின்னா எஸ்விஜி யூஸ் பண்ணலாம், ஆனால் ஜேபெக்கும் பிஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட குவாலிட்டி அதிகம், அதோட லோடிங் டைம் அதிகம். பிகாஸ் இது வந்து அந்த பேஜ் லோட் ஆகும் போதே நமக்கு அந்த ஐக்கான் வரணும். அப்படிங்கும் போது ஜேபெக்கோ பிஎன்ஜியோ கொடுத்தீங்கன்னா அந்த ஐக்கான் வராது. உங்களுக்கு வந்து இந்த லோடிங் ஐக்கானே தான் டிஃபால்ட்டாக என்ன ஐக்கான் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போது நம்ம ஐசிஓ ஃபார்மேட்டில் இருக்க ஐக்கான்ஸ் தான் கொடுக்கணும். அந்த ஐசிஓ ஃபார்மேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, கூகுள் குரோமில் போயிட்டு ஐசிஓ ஃபார்மேட்டில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம ஃபோல்டருக்குள்ளே வைக்க போகிறோம். இப்போது டவுன்லோட்ஸில் போயிட்டிங்கன்னா இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா, ஐசிஓ ஃபார்ம் ஃபைல், இதை காப்பி பண்ணி நம்ம ஃபோல்டருக்குள்ளே போட போகிறோம். இப்போ நம்ம ஃபோல்டருக்குள்ளே போட்டாச்சு, அது நம்ம இங்கே வந்துடும். இப்போது இந்த இடத்துல ஃபேவ் ஐக்கான் டைசிவன் இருக்கா, நம்ம இந்த இது ஒரு உலக இமேஜ் கலர்ஃபுல்லாக இருக்கா, இதை வந்து நம்ம வந்து இந்த ஐக்கானை ரீநேம் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே ஃபேவ் ஐக்கான் டாட் ஐசிவன் தான் இருக்குது. இல்லைன்னா இங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேமை நீங்கள் அங்கே டைப் பண்ணணும். அது நமக்கு கஷ்டம் இல்லை, அதனால் நம்ம இப்படியே போட்டோம். சிம்பிள். ஃபேவ் ஐக்கான் டாட் ஐசிவன் இருக்கா, தென் இங்கே பாருங்கள் ஃபேவ் ஐக்கான் டாட் ஐசிஓ இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல்குள்ளேயே போகும். சிம்பிள், அவ்வளோதான். இப்போது கண்ட்ரோல் எஸ், இப்போது நம்ம வெப்சைட் போயிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா வந்துருச்சிங்களா இந்த உலக ஐக்கான். சிம்பிள், இதுதான் ஃபேவ் ஐக்கான் கொடுக்குறது. உங்கள் கமர்ஷியல் அப்ளிகேஷனில் உங்களோட லோகோ, உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐக்கான் வச்சுருப்பீங்களா, அதை வந்து நீங்கள் ஐசிஓ ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி அங்கே வைக்கணும். சிம்பிள், இதுதான் ஃபேவ் ஐக்கான். நெக்ஸ்ட்டு HTML ஃபார்முங்கிறத பார்ப்போம். ஃபார்ம்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய கமர்ஷியல் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லாகின் ஃபார்ம் இருக்கும், சைன்இன் சைன்அப் பேஜ் இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இது வந்து நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் விசுவலைஸ் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி நம்ம கோடிங்கில் பண்ண போகிறோம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபார்ம்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேசிக்காக இருக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் தான். இன்புட் டேக், ஃபார்ம்னாலே ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இன்புட் பாக்ஸ் மீன்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணுறோம்ல, இப்போ இமெயில் என்ட்ரு பண்ணுவீங்க, ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுவீங்க, அந்த டைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் இன்புட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த இன்புட் டேக்குள்ளே இத்தனை டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுமா, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. இது வந்து இவ்வளோ இருக்குது. இதில் நம்ம மேஜராக யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்புட்டில் நம்ம இதில் இருக்குது பார்த்தீங்களா, செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து ஃபைல் யூஸ் பண்ணுவோம், இமேஜ் யூஸ் பண்ணுவோம், நம்பர், பாஸ்வேர்டு, சர்ச்சு, சப்மிட், இதெல்லாமே பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது போக இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். இதெல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது இந்த ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். வாங்க, எப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம கோடிங்கில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக போட்டதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் எடுத்துகிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே,
இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கோடிங்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். வந்துருக்கு பார்த்தீங்களா, கொசன் வந்திருக்கா. இப்போ உங்களுக்கு இன்னொரு டேக் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா பிஆர்னு ஒரு டேக் இருக்குது. பிஆர் மீன்ஸ் பிரேக், BEREAK. அந்த பிரேக்குங்கிறது தான் பிஆர் டேக்னு சொல்லுவாங்க. லெஸ் தென் பிஆர் க்ளோசிங் டேக், இதுதான் பிஆர் டேக். இந்த பிஆர் டேக்கோட பர்பஸ் என்னென்னா அந்த லைனை பிரேக் பண்ணி விட்டுரும். எனக்கு அந்த பிஆர் டேக் வந்து எல்லா இதுக்கும் எண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொன்று கீழே கீழே வந்துடும் உங்களுக்கு. போட்டோமா, கண்ட்ரோல் எஸ், கோடிங் போயிட்டு கண்ட்ரோல் ஆர். பார்த்தீங்களா, இப்படி இன்லைனில் வந்தது கீழே 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 வந்துருச்சு. ஃபைன். இப்போது இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, பிரேக்குங்கிறத அப்படியே கீழே கொண்டு வந்து கொடுத்துரும், அவ்வளோதான். இப்போது இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா நீங்கள் சிங்கிள் பிரேக் தான் போடணுமா அப்படிங்கன்னு கிடையாது, டபுள் பிரேக் கூட போடலாம். எனக்கு அதையும் காட்டுறேன். இந்த மாதிரி பிஆர் அப்படின்னு 2 டைம் போயிடும். பிஆருக்கு வந்து ஓப்பனிங் டேக் கிடையாது, க்ளோசிங் டேக் மட்டும்தான். அது ரெண்டுமே சேர்த்து இப்படி போட்டுருவாங்க, ஒரே டேக் தான் இருக்கும். நம்ம மற்ற எல்லாருக்குமே ஓப்பனிங் டேக்குன்னு பார்த்துருப்போம், க்ளோசிங் டேக்குன்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிஆருக்கும் இன்புட் டேக்குக்கும் எதுக்குமே வந்து ஓப்பனிங் க்ளோசிங்கிற டேக்கே கிடையாது. ஒரே டேக் தான், அதே ஓப்பன் ஆகிக்கும் அதே க்ளோஸ் ஆகிக்கும். அதோட சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும். லெஸ் தென் பிஆர் ஸ்லாஷ் போட்டு அப்படியே கிரேட்டர் போட்டிங்கன்னா இதில் ஓப்பனிங் டேக்கும் வந்துடும், க்ளோசிங் டேக்கும் வந்துடும். இப்போ நம்ம 2 பிஆர் டேக் போட்டிருக்கோம். இது எப்படி நம்மளோட கோடிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ இப்படி இருக்குங்களா, ஸ்பேஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே. ஆனால் இந்த பிஆர் டேக்குங்கிறது வந்து நீங்கள் HTMLங்கும் போது ஸ்பேசிங் கொடுக்கணும் மட்டும்தான் அந்த பிஆர் டேக் யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு கமர்ஷியல் அப்ளிகேஷன்லையோ வேறு ஏதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது இந்த ஸ்பேசிங் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி CSSல தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம HTML இதை யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இன்புட்டில் பட்டன், டைப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன்னா டிஃபால்ட்டாக அது ஒரு பட்டன் எடுத்துகிட்டு வரும். இந்த பட்டனுக்குள்ளே நீங்கள் சப்மிட்டோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது டைப் பண்ணிங்கன்னா அது வந்து சப்மிட் பட்டன்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்னென்னா செக் பாக்ஸ். செக் பாக்ஸுங்கிறது என்னென்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸ் இருக்கா, இதை டிக் பண்ணிங்கன்னா செக் ஆகும், அன்டிக் பண்ணிங்கன்னா செக் அவுட் ஆகும். இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறீங்க, அந்த ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷன், இப்போ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்துச்சுன்னா, எனக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கும் போது அதை செக் பண்ணிக்கலாம், அன்செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா கலர் பிக்கர். இப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு RGB கலர் பேட்டர்ன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் பேட்டர்னுங்கிறது இங்கே வரும். இது வந்து கலர். நெக்ஸ்ட்டு வந்து டேட் பிக்கர். டேட் இருக்கா, டைப் டேட்னு கொடுத்தீங்கன்னா டேட் பிக்கர். இது என்ன வரும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு காலண்டர் ஓப்பன் ஆகும் கீழே, நீங்கள் அதை வச்சு டேட் பிக் பண்ணிக்கலாம். வருது பார்த்தீங்களா, 21/6/2024. சிம்பிள். நெக்ஸ்ட் என்னென்னா டேட் டைம் லோக்கல். டேட்டு வரும், டைமும் வரும், எல்லாமே வரும் இதில். இங்கே பார்த்தீங்களா, இங்கே டேட் இருக்கா, டைம் வருதா, நீங்கள் எந்த மந்த்துங்க சூஸ் பண்ணிக்கலாம், எந்த இயருங்க சூஸ் பண்ணிக்கலாம், இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இமெயில். இமெயிலுங்கிறது என்னென்னா அது ஒரு இன்புட் பாக்ஸ், நீங்கள் ஒரு இமெயில் டைப் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் எந்த இமெயில் வேணாலும் உங்கள் இமெயிலை டைப் பண்ணி போட்டுக்கலாம். சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல்னால் ஏதாவது நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சூஸ் ஃபைல், நோ ஃபைல் சூஸ்ன்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். நம்ம அந்த பிளானட் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடுச்சா. இதுதான் ஃபைல். நீங்கள் ஃபைல் ஏதாவது அப்லோட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது இப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹிடன்னா அந்த இன்புட் பாக்ஸே காட்டாது. அப்புறம் எதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். மற்றபடி இது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்களா எம்டிஆர் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு இமேஜ் அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு இமேஜ் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் மாதிரி கொடுத்துக்கலாம். சப்மிட் பட்டன் பக்கத்தில் ஒரு இமேஜ் வரும். அந்த மாதிரி சேவ் பட்டன் பக்கத்தில் நீங்கள் அந்த சேவுக்குன்னு ஒரு இது இருக்கும். டெலீட் பட்டன் பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி ஐக்கன் வேணும்னா நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது மந்த் பிக்கர். டேட் பிக்கர் பார்த்துட்டு இப்போ மந்த் பிக்கர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மந்த் என்ன இருக்கோ அந்த மந்த்தெல்லாம் வரும். அடுத்தது நம்பர். இதில் என்ன பண்ண முடியும்னா உங்களால் நீங்கள் வந்து
ஆல்ஃபபெட்ஸ் டைப் பண்ணிங்கன்னா டைப்பே ஆகாது, ஒன்லி நம்பர் மட்டும்தான் அதில் டைப் ஆகும். ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே அதில் டைப் ஆகாது. அடுத்தது பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு அப்படின்னாலே வந்து நம்ம ஹிட்டனாக தான் காட்டும். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாட்டாக தான் காட்டுவேன், தவிர நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கிறது காட்டாது. டிஃபால்ட்டாகவே அதை டாட் தான் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேடியோ பாக்ஸ். ரேடியோ அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கிள், இதான் ரேடியோ பாக்ஸ். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இது ரேடியோ பாக்ஸுங்கிறீங்க, இதை செக் பாக்ஸுங்கிறீங்க, இது ரெண்டுக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக் பாக்ஸ்னால் நீங்கள் மல்டிபிள் கண்டென்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் ரேடியோ பாக்ஸுங்கிறது இஃபெல்ஸ் மாதிரி, ஒன்று இதை பண்ண முடியும், இல்லைனா இன்னொன்று பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஜெண்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜெண்டர்னால் ஒன்று மெயிலாக இருக்கும் இல்லை ஃபீமேலாக இருக்கும். நீங்கள் தான் ஒன்று தான் செக் பண்ண முடியும், மெயிலையும் பண்ண முடியாது ஃபீமேலையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேசஸ்க்கு எல்லாமே வந்து ரேடியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள். நெக்ஸ்ட் ரேஞ்ச். இப்போ ரேஞ்சுனால் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்துருப்பீங்கள, இத்தனை பர்சன்டேஜ் வரும் அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி நீங்கள் ரேஞ்ச் பிக்கர் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் என்னங்கிறத நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீசெட் அப்படின்னா ஒரு ஃபார்மில் நீங்கள் ஒரு 10 வேல்யூ ஃபில் பண்ணியிருக்கீங்க, ரீசெட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 10 வேல்யூ இருக்க வேல்யூ வந்து ரீசெட் ஆகிடும். சிம்பிள், இதுதான் ரீசெட். நெக்ஸ்ட்டு சர்ச்சுங்கிறது ஒரு இன்புட் பாக்ஸே தான். நீங்கள் சர்ச் பாக்ஸ் டைப் பண்ணுவீங்களா, கூகுளில் ஒரு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகுதா, அதில் டைப் பண்ணுவீங்களா, அவ்வளோதான். இதில் டைப் பண்ணிங்கன்னா வரும், இந்த மாதிரி இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். சிம்பிள், இதுதான் சர்ச் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு சப்மிட்டுங்கிறது வந்து ஒரு அது ஒரு பட்டன், கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகும். நீங்கள் ஃபில் பண்ண வேல்யூவை சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெல்னா டெலிஃபோன் நம்பர், அந்த டெலிஃபோன் நம்பர் 044 அந்த மாதிரி வரும்ல, அதுக்காக அது ஒரு பாக்ஸ். எல்லாமே இன்புட் பாக்ஸ் தான், அது வந்து ஒரு டைப், அவ்வளோதான். டெக்ஸ்ட்டுங்கிறது நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிற ஒரு பாக்ஸ், என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் பிக்கர் மட்டும். முன்னாடி டேட் அண்ட் டைம் பிக்கர் பார்த்தோம், வெறும் டைம் பிக்கர் மட்டும் இது. ஓகே, யூஆர்எல் அப்படின்னா இந்த www அந்த மாதிரி போடுறது தான் யூஆர்எல். அந்த யூஆர்எல் டைப் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ். நெக்ஸ்ட்டு வீக் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீக்லிங்கிற மாதிரி காட்டும் பார்த்தீங்களா, ஒரு வீக். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வீக், இந்த மாதிரி அந்த வீக்கே அப்படி எடுத்துகிட்டு வரும். ஓகே, இவ்வளோ தான் ஃபார்மில் இருக்க டிஃபால்ட்டாக HTML அவங்க கொடுக்குற விஷயங்கள். இப்போது இதை வச்சு நம்ம எப்படி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்ருவோம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸராக இருக்கீங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கை ஒரு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு சில விஷயங்கள் கேட்கும்ல, அதை வந்து நம்ம இங்கே வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம ஒரு ஃபார்ம்னு எடுத்தாலே அதை வந்து ஃபார்ம் டேக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். பாடிக்குள்ளே ஃபார்ம் டேக் போட்டுக்கலாம். இப்போ ஃபார்ம் டேக்குள்ளே இப்போ வந்து நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபார்ம்னா என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் நேம் அப்படின்னு போட்டு ஒரு கோலன் வச்சு இந்த சைடு வந்து அந்த ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல்டு இருக்கும், அவ்வளோதானே. இப்போது இந்த ஃபஸ்ட் நேம்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது பேர் என்னென்னா லேபிள்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபீல்டோட லேபிள் தான் ஃபஸ்ட் நேம், அதை அப்படி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ லெஸ் தென் லேபிள் க்ளோசிங் டேக். இப்போ லேபிள்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட் நேம்னு ஒரு ஃபீல்டு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம், ஓகேவா, ஃபர்ஸ்ட் நேம் கோலன். இப்போ லேபிள் கொடுத்துட்டோம். லேபிளுக்கு அப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, இன்புட் பாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் நேமில் என்ன இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன டைப் கொடுப்பீங்க, நீங்கள் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, அதில் என்ன கொடுப்பீங்க, நீங்கள் டைப்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கனாலே இதிலே சஜஸ்ட் பண்ணும், இத்தனை இது இருக்குது நம்மக்கிட்ட, அங்கே பார்த்த விஷயங்கள்லாம் இதில் இருக்கா. ஓகே, இப்போது ஃபஸ்ட் நேம்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ இது தான், அதனால் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம். சிம்பிள். கண்ட்ரோல் எஸ், கோடிங்கில் போய்ட்டு பார்த்தீங்களா ஒரு ஃபீல்டு வந்துருச்சா, ஃபஸ்ட் நேம், ஒரு கோலன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் நேம் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம், என்ன டைப் பண்ணாலும் அங்கே வந்து வரும். சிம்பிள், முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு 4-5 ஃபீல்டு நம்ம க்ரியேட் பண்ணி பார்ப்போமா. ஓகே, இப்போ லேபிள் இன்புட் இதை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நேம் மாதிரி லாஸ்ட் நேம், அது டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். இப்போது இதில் தான் நம்ம பிஆர் டேக் யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா
ஹரிசாண்டலாக தான் போகும், ஒரு இன்லைன்லேயே தான் போகுமே தவிர உங்களுக்கு கீழே கீழே வராது. நீங்கள் இது கீழே கீழே கொண்டு வரதுக்கு தான் நம்ம பிஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போது சரி, இது எதுவும் அந்த ப்ரிட்டியர்னால உங்களுக்கு வந்து அந்த அலைன் வந்து மாறுது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ஓகே, இப்படி இருக்கா. இப்போ என்னன்னா இந்த இடத்துல நம்ம பிஆர் டேக் கொடுக்க போகிறோம். பிஆர் அதே மாதிரி இந்த இடத்துல பிஆர் நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், ஸ்லாஷ் போட்டும் கொடுக்கலாம், ரெண்டும் சேம் தான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டீங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறீங்கன்னா ஒரு இமெயில் கொடுங்க. இமெயிலுக்கு வந்து இமெயிலே ஒரு இது இருக்கும் பார்த்தோம்ல டைப்பு, அதை கொடுத்துருங்க. ஓகே, அடுத்தது ஒரு ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பருக்கு வந்து நம்பர்னு ஒரு டைப் இருந்துச்சு, அதை கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஏஜ் கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏஜுக்கு நான் என்ன கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், ரேடியோ பாக்ஸ்னால் தான் ஒன்று இதை சூஸ் பண்ண முடியும், இல்லை அதை சூஸ் பண்ண முடியும், ரெண்டுமே உங்களால் சூஸ் பண்ண முடியாது. அப்போது ஒரு ரேடியோ பாக்ஸ் வந்து போட்டுடலாம். ஏஜில் வந்து ரேடியோ பாக்ஸ் போட போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் வந்து மேல், அடுத்த ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்து ஃபீமேல் கொடுக்க போகிறோம். ஓகே, என்ன கொடுத்துட்டிங்களா? நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுக்கலாம்? ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு, இமெயில் கொடுத்தாச்சு, ஏஜ் கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஒன்று கொடுப்போம், ஒரு ஃபீல்டு கொடுப்போம். என்ன மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்கலாம்? உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்போ வந்து டைப் வந்து பாஸ்வேர்டு, இங்கே வந்து பாஸ்வேர்டு ஃபீல்டு. ஓகே, வேறு என்ன ஃபீல்டு கொடுக்கலாம்? செக் பாக்ஸ் வச்சு ஒன்று கொடுப்போமே, நம்ம ரேடியோ பாக்ஸ் கொடுத்தோம்னா செக் பாக்ஸ் வச்சு ஒன்று கொடுப்போம். ஓகே, செக் பாக்ஸில் வந்து என்னன்னு அதே மாதிரி லாங்குவேஜ் கொடுத்துப்போம். டைப் செக் பாக்ஸுங்கிற மாதிரி கொடுக்குறோம். லாங்குவேஜ் வந்து தமிழ், இங்கிலீஷ் மாதிரி கொடுத்துப்போம். ஓகே, சிம்பிள். இப்போ வேறு என்ன கொடுக்கலாம்? ஒரு உங்கள் பர்த்டே சூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டேட் பிக்கர் ஒன்று கொடுத்துருவோம். ஓகே, ஓப்பன் கொடுத்துருவோம். டேட் பிக்கருக்கு டேட் மட்டும் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு போய்ட்டு நம்ம கோடிங்கில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ஃபார்ம் வந்துருச்சுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன், ஏஜ், லாங்குவேஜ், பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த், நம்மளோட ஃபார்ம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் நேமில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க ஜெகன், லாஸ்ட் நேம் சி, மெயில் jehan@gmail.com, ஃபோன் நம்பர். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம ஏஜ் கொடுத்துருந்தோம், மெயில் ஃபீமேல் கொடுத்துருந்தோம். ரேடியோ பாக்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒன்று மேல் சூஸ் பண்ண முடியும், இல்லை ஃபீமேல் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் பாருங்கள். ஆனால் இப்போ உங்களால் ரெண்டுமே சூஸ் பண்ண முடியும். ஏன் தெரியுங்களா? மெயில் தனியாக இருக்குது, ஃபீமேல் தனியாக இருக்குது, ரெண்டும் தனித்தனி ஃபீல்டாக இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும், இது ரெண்டும் ஒரே ஃபீல்டு தான், இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீ இது வந்து ஏதராராக யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா இது இப்போ மேலுங்கிற தனி ஃபீல்டாக ஆக்ட் ஆகும், ஃபீமேலுங்கிற தனி ஃபீல்டு ஆக்ட் ஆகும். இப்போது அது எப்படி கொடுக்குறதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள்.
இப்போது மேல் ஃபீமேல் இருக்குது. இப்போ அது சொல்ல மாதிரி இது ஒரு தனி ஃபீல்டாக இருக்குது, இது ஒரு தனி ஃபீல்டாக இருக்குது, கரெக்டுங்களா? இப்போது இதை ரெண்டையும் எப்படி சிங்க் பண்ணுறது அப்படின்னா, ரெண்டுக்கும் ஒரு காமனான ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். நேம் ஒன்று கொடுத்துட்டு, இது என்னது ஜெண்டர் தானே, ஜெண்டர்னு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ காமனாக ஒரு நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே ஃபீல்டு தான் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுக்கு ஒரு வேல்யூன்னு ஒன்று கொடுக்கணும். வேல்யூ என்னென்னா, இதை நீ ரேடியோவை கிளிக் பண்ணினா மெயிலுங்கிற மாதிரி எனக்கு வேல்யூ போ அப்படிங்கிற மாதிரி போகணும். இதோட வேல்யூ என்னென்னா ஃபீமேலுங்கிற மாதிரி போ அப்படின்னு நீங்கள் எப்படி கொடுக்கலாம், இல்லை 10ன்னு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ 1னா மேல்னு எடுத்துக்கோ, 0னா ஃபீமேல் எடுத்துக்கோ, இல்லை வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை எஸ்னா மேல் எடுத்துக்கோ, நோனா ஃபீமேல் எடுத்துக்கோ, அந்த மாதிரி ஏதோ எப்படி வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வேல்யூ இப்படியே கொடுக்குறேன். ஓகே, ரெண்டு கொடுத்துட்டேன்னா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மெயில் சூஸ் பண்ண முடியும், இல்லைனா ஃபீமேல் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ரெண்டு இப்போ ஒரே ஃபீல்டுங்கிற மாதிரி அது கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா அது ஒரே நேமில் இருக்குது, அப்போ ஒரே ஃபீல்டு தான், சிம்பிள் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜுக்கு வாங்க. லாங்குவேஜுங்கிறது நான் சொன்னேன்ல, நீங்கள் இது செக் பாக்ஸுங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபீல்டு வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். எனக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஜாப்பனீஸ் தெரியும், அந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபீல்டு வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டுங்கிறது அதே தான். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அங்கே பாயிண்ட்டாக தான் காட்டுமே தவிர அங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கிற வேல்யூ வந்து அங்கே காட்டவே காட்டாது, சிம்பிள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே சூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஒரு ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபார்முக்கு வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்தா தானே போய் சேவ் ஆகும். அப்போ அந்த சப்மிட் பட்டனுங்கிறது ஒன்று வேணும்ல, அதை என்னங்கிறது பார்த்துக்கோமா? பார்ப்போம். இப்போது இது ஃபார்ம் முடிச்சு கீழே லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு பிஆர் போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஸ்பேஸிங் இருக்கிறக்குள்ள. 2 பிஆருக்கு கீழே வந்து ஒரு பட்டன் வேணும், சப்மிட் பட்டனுங்கிறது வேணும். அப்போ பட்டனுக்கு பட்டன்னே ஒரு டேக் இருக்குது. இப்போ நீங்கள் இன்புட்டில் பட்டனுங்கிற மாதிரி டைப் கொடுத்தோம்ல, அதுவும் இருக்குது. பட்டனுக்குன்னு தனியாக ஒரு டேகே இருக்குது. நீங்கள் அந்த டேக் தான் யூஸ் பண்ணுவாங்க கமர்ஷியலாக. இப்போ ஒரு பட்டன் டேக்கில் இப்போ இதில் வந்து என்ன கொடுக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுக்கணும். நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து இந்த டோட்டல் ஃபார்மோட வேலையை அந்த பட்டனே ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷனுக்கு கொடுத்துரும். ஃபார்மில் ஆக்ஷன்னு ஒன்று இருக்குது. ஆக்ஷனுங்கிறது என்னென்னா, நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கணும்ல, அதை போய் நீங்கள் டிபியில் ஸ்டோர் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு பேக்கண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாமே இந்த ஆக்ஷனுக்குள்ளே தான் நடக்கும், அது ட்ரிகர் ஆகும். இந்த ஆக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பட்டனில் டைப் சப்மிட்னு எந்த பட்டன் கொடுத்துருக்கீங்களோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபார்ம் வேல்யூ வந்து அந்த ஆக்ஷனுக்குள்ளே போகும். இப்போ ஒரு நம்பர் ஆஃப் பட்டன்ஸ், நிறைய பட்டன்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் டைப் சப்மிட்னு கொடுத்துருக்க பட்டனோட வேல்யூஸ் தான் போகும், மற்றபடி போகாது. புரிஞ்சுங்களா? அது நீங்கள் வந்து பேக்கண்டோட கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் அட்வான்ஸ்டு, பேசிக்காக இவ்வளோதான். வந்துருச்சுங்களா சப்மிட் பட்டன்? இப்போது சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகும். இந்த ஆக்ஷனுங்கிறது ட்ரிகர் ஆகும், சிம்பிள். இந்த ஆக்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து டிபியில் கனெக்ட் பண்ணுறதோ அதெல்லாம் பேக்கண்ட் ப்ராசஸ் என்னங்கிறது அதில் பண்ணணும். அது வந்து உங்களோட ஒர்க் கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு வந்து இவ்வளோ தான் வேலை. அந்த ஆக்ஷனுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பேக்கண்ட் டீம்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகே, இவ்வளோ தாங்க ஃபார்ம். இதில் வந்து பேசிக்காக ஃபார்முங்கிறது போட்டுட்டோம். இந்த ஃபார்மில் மேஜராக என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா, வேலிடேஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து எரர் ஹேண்டிலிங்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இமெயில் வந்து இமெயில் ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு எரர் காட்டணும். என்னென்னு காட்டணும்னா, நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்க வேல்யூ வந்து இமெயில் ஃபார்மேட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எரர் காட்டணும். இப்போ ஃபஸ்ட் நேமில் வந்து நம்பர் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்பர் இஸ் நாட் அலோவ்ட் இன் ஃபஸ்ட் நேம் ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எரர் மெசேஜ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். இது எதுவுமே வந்து HTML பண்ண முடியாது. இதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து தேவைப்படும். ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு HTML ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பேஜை வந்து கமர்ஷியலாக மாற்றுறது தான் ஜாவாஸ்கிரிப்டோட வேலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, HTMLங்கிறது வந்து போன் மாதிரி, ஸ்கின்னுங்கிறது CSS மாதிரின்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறது என்னென்னா அதில் ஓடுற நரம்பு மாதிரி. அந்த நரம்பு இருந்தால் தான் அந்த ஒரு பாடியை ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ நீங்கள் வெறும் HTML வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, CSS வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டுக்கும் மேலே ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒன்று தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபார்ம்லாம் வந்து ப்ராப்பராக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.